முன்னாடி போட்டிருந்த வீடியோல வஞ்சிர மீனை கட் பண்றத போட்டிருந்தோம். இப்ப அந்த மீனை தான் இப்ப நம்ம பேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கஸ்டமர் ப்ரானும் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. 2 கிலோ ப்ரானு, அதுக்கப்புறம் வஞ்சிர மீன் கேட்டிருந்தாங்க. ப்ரானும் ஃபுல்லா க்ளீன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதில் இருக்க வேஸ்டேஜ் எல்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு வஞ்சிர மீனை பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மீன் ஒவ்வொரு கிலோவா தனித்தனி கவர்ல வச்சு பேக் பண்ணிட்டு இருக்கோங்க. ஏன்னா எல்லா மீனையும் ஒரே கவர்ல போட்டு பேக் பண்ணா மீன் எல்லாம் ஒட்டிக்குங்க. எந்த மீனும் ஒவ்வொரு பீஸு ஒட்டாத அளவுக்கு தனித்தனியா வச்சு பேக் பண்ணி நம்ம ஜிப்லாக் கவர்ல போட்டு கொடுக்குறோங்க. ஐஸு தண்ணி இதில் இறங்கக்கூடாது, மீனும் ஒன்னோட ஒன்று ஒட்டக்கூடாது. அப்போதான் இதோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குங்க. தலையும் அப்படியே தனியாக ஒரு கவரில் போட்டுட்டோம். அவங்க குழம்புக்காக தலையை கேட்டிருந்தாங்க. மீனோட மீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. இது போல் தனித்தனி கவரில் போட்டு கொடுத்தாதாங்க நம்ம ஐஸ் போடும்போது மீன் ஒன்னோட ஒன்று ஒட்டாது. இறாலை க்ளீன் பண்ணி தனியாக ஒரு கவரில் போட்டுட்டு மீனையும் தனியாக போட்டுக்கிட்டு நல்லா ஐஸை போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டோங்க. திருவான்மியூர் தான் போகிறதுனால 1 ஹவர்லேயே போயிடுங்க. இது எங்கள் கல்பாக்கத்துலேருந்து திருவான்மியூருக்கு 1 ஹவர் தாங்க ஆகும். உங்களுக்கும் மீன் இறா வேணும்னா சொல்லுங்கள். வீடியோக்கு மேலே நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள்.